வெளில சாப்பிட்றத விட இது நல்லா இருக்கு. நான் கடையில் சாப்பிட்றேன்ல ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நீட்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கு. ஏன்னா சென்னையில் நிறைய இடத்துல இருக்கு. ஓகே தானே, சாப்பிடலாம். 100% ஆகணும்னு ஆசை. டெய்லரிங் தெரியும், நான் எம்காம் முடிச்சிருக்கேன். ஆனால் வந்து 100% ஆகணும் ஆசைன்றதுனால சரி இது ரெண்டுத்துலேயே ஒன்று குக்கிங் நல்லா பண்ணுவேன், ஃபுட்டு ரிலேட்டடாக எதனா பண்ணணும் ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை வந்திருக்கோம். குரோம்பேட்டையில் வந்து ரொம்ப ஃபேமஸாக ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற சிஸ்டர் பிரியாணி அப்படின்ற கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியா ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த ஜபார் பாய் வீடியோ நிறையா பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. அந்த ஷாப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு. இவங்க பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நோ அஜினோமோட்டோ, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் வச்சு இவங்க பிரியாணியை சாப்பிட்டு பார்ப்போம். முடிஞ்ச சிஸ்டர் கிட்ட பேசலாம் வாங்க. ஹாய் அண்ணா. ஹாய். நம்ம ஷாப் பேர் வந்து சிஸ்டர் பிரியாணி. சிக்கன் பிரியாணி வந்து 130 கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து 125 கொடுத்துருந்தோம். 5 rupees வந்து சேஞ்ச் வந்து எங்களாலையும் கொடுக்க முடியல. வர கஸ்டமர் வந்து 5 rupees வந்து பேலன்ஸ் வச்சுட்டு போறாங்க. அதை வந்து 130 ஆகணும். மற்றபடி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற ரீசன்ஸ் தான் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு வந்து பிரெட் அல்வா 65 கொடுக்குறோம். 30 ஈச் 30 rupees. பிரெட் அல்வா 30 rupees, 65 30 rupees தான். மதியம் வந்து 12:50 12:30 ஆயிடுது. மதியம் 12:30. நைட் வந்து 7 o'clock வரும். 12:30 வந்து இப்போ 2 o'clock முடிஞ்சு 1 hour 1.5 hours முடிஞ்சிடும். எல்லா டேஸ்மே நம்ம இருக்குமா இல்ல எல்லா டேஸ்மே எல்லா டேஸ்மே இருக்கணும். இந்த ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் டவுட்டா இருக்கு. எப்படி நீங்க மட்டும் லீவா இருக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி மேபி லீவா இருக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி மேபி லீவா இருக்கலாம். ஓகேக்கா. சோ நம்ம பிரியாணி என்ன ஸ்பெஷல்? நம்ம பிரியாணி ஸ்பெஷல் தான். ஹோம்மேட் பிரியாணி, அஜினோமோட்டோ, கெமிக்கல் எசன்ஸ் எதுவுமே கிடையாது, கேசரி பவுடர் கிடையாது. வீட்டு சுவை இருக்குதுன்றனால தான் தேடி வராங்க. ஓகே. உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கா? எதனால? 100% ஆகணும்னு ஆசை. டெய்லரிங் தெரியும், நான் எம்காம் முடிச்சிருக்கேன். ஆனால் வந்து 100% ஆகணும் ஆசைன்றதுனால சரி இது ரெண்டுத்துலேயே ஒன்று குக்கிங் நல்லா பண்ணுவேன், ஃபுட்டு ரிலேட்டடாக எதனா பண்ணணும் ஒரு ஐடியா ஒன்று இருந்தது. இல்லைக்கா டெய்லரிங் எதனா பண்ணணுன்ட்டு சரி நான் குக்கிங்கில் எடுத்துக்கிட்டேன். குரோம்பேட் வந்து பாலாஜி ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரைட்டாக வரணும். வந்தீங்கன்னாக்கா 3rd கேட் அப்படியே ஆப்போசிட். ஓகே. இங்க பிரியாணி எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. வெளில சாப்பிட்றத விட இங்கே நல்லா இருக்கு. எங்கண்ணா? வெளில சாப்பிட்றத விட இது நல்லா இருக்கு. நான் கடையில் சாப்பிட்றேன்ல ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நீட்டாக இருக்கு. ஓகே. ஸோ மற்ற இடத்துல இங்கே என்ன வித்தியாசம் இருக்கு? மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கறி கொஞ்சம் வேகமாக இருக்கும். இவங்க கிட்ட கறி வந்துருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரெண்டாவது என்னன்னா இந்த அஜினோமோட்டோ அதெல்லாம் எதுவும் போட்ட மாதிரியே தெரியல. சாப்பிட நல்லா சார். ஓகே. ரெகுலரா சாப்பிடுவீங்களா இல்ல நம்ம இதோட ஒரு 3ஆவது டைம் வந்துங்க. 3ஆவது டைம் சாப்பிடுறீங்க. நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் வேலைக்கு வந்தோம், ரெலா ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படியே இங்கே வந்து சாப்பிட்றோம். தேங்க்ஸ். ஓகே. பாத்தியா பெரிய கவர் தான் ஈஸியா இருக்கு. 2 கஷ்டம் இருக்கு. 130 கொஞ்சம் லைன்ல வந்துருங்க, உள்ள போடுங்க. ஓகே. நம்ம சிஸ்டர் பிரியாணி வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி வந்து பிரியாணி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130 ரூபா. எக்ஸ்ட்ரா வந்து பிரெட் அல்வா வாங்கியிருக்கனால 160 ரூபா வந்திருக்கு எங்களுக்கு. இப்போ 160 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா, எக்கு, ஆனியன், ரைத்தா. பிரியாணி பார்க்க நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்படியே ஒன்றோட ஒன்றா அப்படியே குலையாமல் நல்லா உதிரியாக இருக்குது. ஒரு பைட் போய் பார்ப்போம். நல்லா இருக்குது. அதாவது காரமாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி அந்த அஜினோமோட்டோ அதெல்லாம் ஆட் பண்ணாதனால ஒரு ப்ராப்பராக இருக்குது. அப்படியே பீஸ் பார்ப்போம், நல்லா ஜூஸியாக இருக்குது.
சூப்பர். லெக் பீஸ் கிடைச்சிருக்கு. பஞ்சு போல வந்துருக்கனால லெக் பீஸ் சாப்பிடவும் சூப்பராக இருக்குது. ஃபைனல் டச் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காவும் சூப்பராக இருக்குது சாப்பிட்றேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பிரெட் அல்வா ட்ரை பண்ணி பார்க்கணும். சூப்பராக இருக்கு. விடாமுயற்சி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த சிஸ்டர் பிரியாணிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லொகேஷன் கரெக்டா பாத்தீங்கன்னா பாலாஜி ஹாஸ்பிட்டல் கேட் நம்பர் 3க்கு ஆப்போசிட்லேயே வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.